ஸோ ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு வெப் டெவலப்மெண்ட்டோட பேசிக் டு அட்வான்ஸ் சொல்லி தர போகிறேன். அதாவது நிறைய பேர் நினச்சிருக்கலாம், ஓகே HTML அப்படியே ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு. பட் கிடையாது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரியல் டைமாக ஒரு வெப்சைட் நம்ம டெவலப் பண்ணிட்டு அண்ட் இந்த வெப்சைட்டில் டெவலப் பண்ணும் போதே ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ இது எவ்வளோ சிம்பிளாக இருக்கும் அப்படிங்கிறத ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்களேன். இப்போ நம்ம HTML ஒவ்வொரு டாபிக்ஸாக எடுத்து படிக்கிறதுக்கும் அண்ட் ஆல்சோ ஒவ்வொரு வெப்சைட்டில் நம்ம ஒவ்வொரு விஷயம் டெவலப் பண்ணும்போது, இப்போ நம்ம ஒரு பேஜில் ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் இது என்ன, இந்த H1னா என்ன அண்ட் பீட்டர் நம்ம எந்த இடத்துல எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டெவலப் பண்ணிட்டே நம்ம ஒவ்வொரு விஷயத்த கற்றுக்கிட்டோம் அப்படின்னா எவ்வளோ சிம்பிளாக கற்றுக்க முடியும். அண்ட் ஆல்சோ நீங்கள் அதே மாதிரி இன்னொரு விஷயம் பண்ணும்போது ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி கான்செப்ட் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கும் ஓகேவா உங்களுக்கு. ஸோ அதுக்காக தான் மெயின் ரீசனாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா HTML CSS யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக நம்ம ஒரு சில இடத்துல ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ண வேண்டிய ஒரு சில விஷயம் வரும். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு சில லாகின்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுப்போமே. ஸோ இப்போ நான் லாகின் பண்ணுறேன் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பாஸ்வேர்ட் போடும்போது ஜஸ்ட் இங்கே ஷோ பண்ணல, பட் பாஸ்வேர்டோட வியூ கேட்குமா நம்மளுக்கு. ஸோ இப்படி நான் பண்ணும்போது பாருங்க, ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா பாஸ்வேர்டோட வியூ கேட்குதா. ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுவோம் ஓகேவா. ஸோ அந்த மாதிரியான கான்செப்ட்டுக்கு நம்ம கண்டிப்பாக ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறது அண்ட் ஆல்சோ பார்த்தோம் அப்படின்னா பைத்தான் யூஸ் பண்ணி நம்ம வெப் டெவலப்மெண்ட் பண்ணலாம். ஸோ ஃப்ளாஸ்க் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ ஜஸ்ட் ஃப்ளாஸ்க் அப்படின்னு அடிச்சிங்க அப்படின்னா ஃப்ளாஸ்க் பைத்தான் அப்படின்னு அடிச்சிங்க அப்படின்னா இதோட டாக்குமெண்டேஷன்ஸ் வரும் நம்மளுக்கு. ஸோ இதை ரீட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் சொல்கிறேன். ஸோ இதை நீங்கள் ரீட் பண்ணாலே தெரியும் ஓகேவா. ரீடைரக்டிங், அப்புறம் ஆக்சஸ் ரெக்வஸ்ட், இந்த மாதிரியான ஒரு சில அட்வான்ஸ் கான்செப்ட் நம்ம பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இது என்ன பண்ண போகுது அப்படின்னா ஒரு ப்ரோட்டோக்கால் மாதிரி ஆக்ட் பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரியான அட்வான்ஸ் கான்செப்ட் எப்படி பண்ணுறது அண்ட் ஆல்சோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணுவீங்கல்ல. ஸோ நம்ம இதில் லாகின் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இதில் லாகின் பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் நம்மளுக்கு ஒரு OTP மாதிரி ரிசீவ் ஆகும். ஸோ இதை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா அல்லது இதில் கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு OTP ரிசீவ் ஆகும் ஓகேவா. அந்த மாதிரி கான்செப்ட் எப்படி பண்ணுறது அண்ட் அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா பைத்தானில் இருக்கக்கூடிய ஃப்ளாஷ் கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் குக்கீஸ் இருக்குல்ல. ஸோ இந்த குக்கீஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். அண்ட் சிக்னல்ஸ் கான்செப்ட் இருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரியான அட்வான்ஸ் கான்செப்ட் நம்ம ஃப்ளாஷ் யூஸ் பண்ணி படிப்போம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான கான்செப்ட்ஸ் இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா குயிக் ஸ்டார்ட் எப்படி பண்ணுறது அண்ட் குயிக் ஸ்டார்ட் அப்படின்னா நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களை பேசிக்ஸ் டு அட்வான்ஸ் சொல்லி தருவாங்க ஓகேவா. இங்கே பாருங்க அப்படின்னா ஹூக்கிங் அப்படிங்கிற கான்செப்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க, லாகிங், மெசேஜ் ஃப்ளாஷிங் ஓகேவா. இந்த மாதிரியான ஒரு சில அட்வான்ஸ் கான்செப்டை குயிக் ஸ்டார்ட் அப்படின்னா ஒரு சில பேசிக்ஸ் மட்டும் உங்களுக்கு சொல்லி தருவாங்க ஓகேவா. அண்ட் ஆல்சோ பார்த்தோம் அப்படின்னா டுட்டோரியல்ஸ், நீங்கள் பேசிக் டு அட்வான்ஸ் டுட்டோரியல்ஸ் படி கற்றுக்கலாம். அண்ட் இதுக்கும் இதில் வழி இருக்குது. அண்ட் இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீயாக இருக்குது ஓகேவா. நான் எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட் நான் இதுலேருந்து உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும்ல. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கிளாஸ் எடுக்கும் போதே ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி டாக்குமெண்டேஷன்ஸ் ரீட் பண்ணி தான் அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா இப்போ இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜியில் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு அப்டேட்ஸ் மேக் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஒன்று பண்ணுறோம், இன்றைக்கி ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் அந்த கிளாஸ் யூஸ் பண்ணும்போது அந்த கிளாஸோட இன்னொரு அப்டேட் வெர்ஷன் கொண்டு வந்துடுறாங்க. ஸோ அந்த கிளாஸ் அதாவது அந்த கிளாஸ் மொத்தமாக எடுத்துட்டு இன்னொரு கிளாஸ் கொண்டு வராங்க ஓகேவா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸோ பழசை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது, புதுசாக டெய்லி ஒன்று அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும் ஓகேவா. அதே மாதிரி ஃப்ளாஸ்க் யூஸ் பண்ணி நம்ம அப்ளிகேஷன் டெஸ்ட் பண்ணுறது, அப்ளிகேஷன் ஹேண்டில் பண்ணுறது, யாராவது இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம மேக் பண்ணுறது, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இமெயில் எரர்ஸ் டு அட்மிட் ஓகேவா. இப்போ நம்மளுக்கு ஒரு எரர் வருது அப்படின்னா அந்த அட்மினுக்கு நம்மளுக்கு போய் காமிக்கணும்ல அந்த எரர். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா பேசிக்ஸ் தான். ஸோ இன்னும் அட்வான்ஸாக ஒரு OTP சென்ட் பண்ணுறது இதெல்லாம் நான் சொல்லி தருவேன். ஸோ சிக்னல் கான்செப்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே பேசிக்ஸ் ஓகேவா. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் கற்றுக்கிட்டதை உங்களுக்கு நிறைய விஷயங்கள் எக்ஸ்ட்ரா கொண்டு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இப்போவுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னா நீங்கள் இதுதான் வெப் டெவலப்மெண்ட், HTML CSS யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னா வெப் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஐடியா கிடையாது. ஏன் அப்படின்னா உங்கள் வெப்சைட் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் பின்னாடி இருக்கும். ஏன்னா ஃப்ரண்ட் அண்ட் பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும், பட் பின்னாடி நிறைய ஒர்க்ஸ் இருக்கும் பேக் எண்டில். ஸோ எல்லா கான்செப்ட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் ஒரு வெப்சைட்டை ப்ராப்பராக நீங்கள் டிசைன் பண்ண முடியும். ஸோ இது யாருமே ஃப்ரீயாக சொல்லித்தர மாட்டாங்க ஓகேவா. ஏன் அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் நிறைய சேனல்ஸ் போய் பார்த்துருப்பீங்க. ஏன்னா ஒரு வெப் டெவலப்மெண்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னு ஜஸ்ட் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு UI டிசைன் பண்ணுறது மட்டும் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பட் பேக் எண்டை கொண்டு ஒரு வெப்சைட்டோட எப்படி கனெக்ட் பண்ணுறது அண்ட் கனெக்ட் பண்ணி எப்படி ஒரு வெப்சைட்டை ப்ராப்பராக லான்ச் பண்ணுறது, இந்த மாதிரியான கான்செப்ட் யாருமே சொல்லித்தர மாட்டாங்க. ஏன் அப்படின்னா ஒரு வெப்சைட்டோட பேக் எண்ட் டு ஃப்ரண்ட் எண்ட் நம்ம ப்ராப்பராக பண்ணோம் அப்படின்னா எக்கச்சக்கமாக டைம் எடுக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டெப்புக்குமே ஒவ்வொரு விஷயம் நம்ம பண்ணணும் தனித்தனியாக. ஏன்னா இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா SQL எடுக்கிறோம் அப்படின்னா இதுக்குள்ளே எக்கச்சக்கமான கான்செப்ட்ஸ் இருக்கும் இந்த மாதிரி. ஏன்னா அதுக்கு தனித்தனியான ஒரு சில ஃபைல்ஸ் கொண்டு வரணும் அண்ட் அதுக்கு தனித்தனியான ஒரு சில டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான கான்செப்ட்ஸ் இருக்குது. அண்ட் இதை மட்டும் நம்ம பண்ணுறது மட்டும் இல்லாமல் இதை லான்ச் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ எந்த இதில் கொண்டு போய் நம்ம லான்ச் பண்ணணும் ப்ராப்பராக. அண்ட் ஒரு யூசர் ஒரு லாகின் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா
அவங்களோட டேட்டாஸ் எங்கே கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுங்கிற எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா Firebase அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ Firebase அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை. ஸோ நம்ம ஃப்ரீயாக ஒரு டேட்டா பேஸ் எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி தான். ஸோ இங்கே பாருங்களேன், இதுலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒவ்வொரு இமேஜஸை கொண்டு வந்து இங்கே யூஸ் வச்சுட்டு இங்கேருந்து APIs மூலியமாக நம்ம எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், ஜஸ்ட் கெட் ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆட் ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கே வந்து நான் வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இது எதுக்கு அப்படி கிரியேட் பண்ண அப்படின்னா இதில் வந்து நம்மளோட ஹேக்கிங்கான ஃபைல்ஸ் நான் வச்சிருப்பேன். அண்ட் இது அமேசானோட க்ளோன் மேக் பண்ணும்போது நம்ம பண்ணது. ஸோ இது வந்து ஆட் ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ப்ராஜெக்ட் நேம் கேட்கும். ஸோ ஜஸ்ட் இங்கே வந்து நம்மளோட ப்ராஜெக்ட் என்னென்ன நேம் கொடுக்கணுமோ நீங்கள் ஜஸ்ட் அதை என்டர் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு டெமோ அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இதில் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா டெமோன் மேக் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ டிஃபால்ட் அக்கௌண்ட் ஃபார் ஓகே நான் இது எப்படி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு டேட்டா பேஸ் மாதிரியான ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இங்கேருந்து நான் என்ன பண்ணிப்பேன் அப்படின்னா API மூலியமா என்னோட ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான இமேஜஸ் எல்லாத்தையுமே ஒரு ஆன்லைனில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கொண்டு போய் நான் யூஸ் பண்ணிப்பேன். இதுதான் வந்து இவங்களோட சிம்பிளான வே. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து இன்னும் அட்வான்ஸாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பே பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு நீங்கள் வந்து பிகினிங் ஸ்டேஜில் இருக்கும்போது நீங்கள் ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணி லான்ச் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஃப்ரீயாகவே கற்றுக்க முடியும். ஸோ அதுக்காக தான் நான் மெயினாக Firebase ஒவ்வொரு ஆப் டெவலப்மெண்ட் வீடியோலையும் நான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். பட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வெப் டெவலப்மெண்ட்டில் HTML CSS மட்டும் யூஸ் பண்ணி மொக்கையை சொல்லித்தராம அது கான்செப்ட்ல பேக் எண்ட்ல எப்படி ப்ரோக்ராமிங்கோட மைண்ட் எப்படி வருது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு கான்செப்ட் நான் சொல்லி தரப்போறேன். ஓகேவா? ஸோ ஆப் டெவலப்மெண்ட், வெப் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் கேட்கும். ஓகேவா? ஸோ இதில் நம்ம வந்து யூனிட்டி, ஃப்ளட்டர் இந்த மாதிரி எல்லா கான்செப்டும் நம்மளுக்கு தேவைப்படுறத வச்சுக்கலாம். ஜெமினி யூஸ் பண்ணி கூட நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். அதாவது AI தெரியும் நிறைய பேருக்கு நினைக்கிறேன். ஸோ அந்த AI அதே மாதிரி ஸ்டோரேஜுக்கு பார்த்தோம் இங்கிருந்து எடுத்துக்கலாம். ஹோஸ்டிங் இருக்கு பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி கிளவுட் மெசேஜஸ். ஓகேவா? ஸோ ரிமோட் கான்ஃபிக் இந்த மாதிரி அட்வான்ஸான ஒவ்வொரு விஷயத்தையும் இதில் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பாருங்களேன், கவுட் ஃபயர் ஸ்டோர், அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அத்தென்டிகேஷன்ஸ் அப்படின்னா என்னென்னு தெரியும் நிறைய பேருக்கு. இந்த லாகின் மாதிரியான விஷயங்கள் இங்கே வரும். ஓகேவா? ஸோ இதில் வந்து வெப் அப்படின்னு கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களோட வெப் ஆப் நேம் கேட்கும். ஆல்சோ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி ப்ராப்பராக ரெஜிஸ்டர் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாமே டவுன்லோட் ஆகிரும். அண்ட் நீங்கள் ஈஸியாகவே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பில்ட் இருக்குது. ஓகேவா? இதில் வந்து நம்ம ஹோஸ்டிங் இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்து கொடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ அனலிட்டிக்ஸில் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நான் இது வந்து இப்போ நான் எதுக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் இதெல்லாம் கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பேசிக் ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வீடியோவில் ஒரு வெப் டெவலப்பராக என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொன்னேன். இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி யாருமே சொல்லித்தர மாட்டாங்க. பேசிக்காக வந்து இதோட காஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னு அடிச்சிங்கனாலே, ஸோ பாருங்கள், வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் அப்படின்னு அடிச்சு பாருங்கள். ஜஸ்ட் வெப் டெவலப்மெண்ட் அடிக்கிறதோட ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கோர்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே பாருங்க, Udemy ஃபர்ஸ்ட் வருதா? ஸோ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ ரூபா வருது அப்படிங்கிறது. ஒரு வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸோட பேசிக் பார்த்தோம் அப்படின்னா டெவலப்மெண்ட் பூட் கேம்ப் மாதிரிலாம் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா வந்து பேசிக்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? ஏன்னா வந்து அதில் வந்து ரொம்ப அட்வான்ஸாலாம் சொல்லி தர மாட்டாங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் எடுத்தீங்கனாலுமே கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது. இங்கே பாருங்களேன், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் HTML CSS JavaScript நோட் வந்து பேக் எண்ட் சொல்லி தந்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு சில SQLஸ்லேயே ஒரு சில விஷயங்கள் இருக்குது, நிறைய இருக்குது SQLஸில். ஓகேவா? அதில் ஒரு சில SQLs மட்டும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ Web3 DApps இந்த மாதிரி உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா வந்து இது உங்களுக்கு கண்டிப்பாக புரியாது. பட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இருக்கிற லாங்குவேஜ், இருக்கிற பைத்தான் வச்சு சொல்லி தர போகிறேன். அண்ட் பைத்தானில் இருக்கக்கூடிய லைப்ரரிஸ் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது சொல்லி தர போகிறேன். அண்ட் பேசிக்காக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கூடிய HTML CSS JavaScript வச்சு சொல்லி தர போகிறேன். ஏன்னா நோட் ரியாக்ட் நான் எதுக்கு எடுக்கல அப்படிங்கிறதுக்கு ஒரு மெயின் ரீசன் சொல்கிறேன். நோடையும் ரியாக்டையும் எடுத்தோம் அப்படின்னா அதில் JavaScript வரும். ஸோ JavaScript வந்து ஒரு எப்படி சொல்கிறது, மிடில் மேன் இந்த மிடில் நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேவா? அதே மாதிரி இது மிடில் இருக்கும் JavaScript. ஸோ JavaScript வச்சே ரெண்டுமே கற்றுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ நம்மளோட HTML கோடையும் CSS கோடையும் கன்வெர்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு, ஸோ நீங்கள் ஓப்பனாக என்ன லாங்குவேஜ் எப்படி எழுதணுமோ அதே மாதிரி நீங்கள் எழுதுங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து பைத்தான் இருக்கா, பைத்தான் உள்ள கொண்டு வாங்க. HTML CSS JavaScript இருக்கா, எல்லாத்தையும் கொண்டு வாங்க. அண்ட் பைத்தானில் பேக்எண்ட்கான எல்லா விஷயமும் பண்ணலாம். ஏன்னா பைத்தானில் வந்து டிஜாங்கோ இருக்குது. ஸோ வந்து டிஜாங்கோங்கிறது ஒரு பயங்கரமான ஃப்ரேம் ஒர்க், நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஃப்ளாஸ்க் இருக்குது. ஃப்ளாஸ்கில் நம்ம வந்து ஒரு வெப்சைட்டுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே பண்ண முடியும். ஏன்னா ஃப்ளாஸ்கில் குக்கீஸ் மேக் பண்ணலாம், ஒரு லாகின்கான அத்தென்டிகேஷன் மேக் பண்ணலாம், செக்கிங், அதாவது OTP வந்துச்சு அப்படின்னா அந்த OTP வெரிஃபிகேஷன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேக்எண்டுக்கு தேவையான எல்லா விஷயமும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃப்ளாஸ்க் யூஸ் பண்ணி அண்ட் பைத்தான் யூஸ் பண்ணி பண்ண முடியும்னு வச்சுப்போமே. அண்ட் இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா HTML CSS JavaScript ஒரு ஃப்ரண்ட் எண்டுக்கு வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்
டெவலப்மெண்ட்டை ஒரு 4-5 ஈஸியான நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நான் சொல்லி தந்துடுவேன். ஸோ இதே மாதிரி நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. பைத்தான் பார்த்தோம் அப்படின்னா மொபைல் அப்ளிகேஷனுக்கு சப்போர்ட் ஆக போகுது. ஸோ வெப்சைட் என்ன பண்ண போகுது அப்படின்னா டோட்டலாக எல்லாத்துக்குமே சப்போர்ட் ஆகிற மாதிரி பண்ண போகிறோம். அவ்வளோதான் சிம்பிள் கான்செப்ட். அண்ட் ஆப் டெவலப்மெண்ட் பக்கம் போனோம் அப்படின்னா அங்கே ரியாக்ட் நேட்டிவ் நான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். பட் இதுக்கப்புறம் அப்படி கான்செப்ட் மாதிரி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃப்ளட்டர் யூஸ் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா ஃப்ளட்டருங்கிற கான்செப்ட்டில் வந்து டாட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு ஒன்று கொண்டு வருவோம். பட் ரியாக்ட் நேட்டிவ் பொறுத்தளவில் ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து சென்டராக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட HTML CSS கோட் எல்லாத்தையும் நம்ம வந்து ஸ்டைலட் காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா மாற்றி அதே நம்ம கோட் அப்படி கன்வெர்ட் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ வேண்டாம், நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃப்ளட்டர் யூஸ் பண்ணுவோம். ஃப்ளட்டருக்கு வந்து டாட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கணும். ஸோ அந்த டாட் ப்ரோக்ராமிங் எப்படி படிக்கிறது அப்படிங்கிறது நான் சொல்லி தரப்பேன். அண்ட் இன்னொன்று இருக்கும் என்னன்னா இந்த காட்லின் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கும். ஸோ பாருங்களேன், காட்லின் இருக்கா இதில்? ஓகே, இந்த காட்லின் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த காட்லின் பார்த்தோம் அப்படின்னா இதுவும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆப் டெவலப்மெண்ட் யூஸ் பண்ணுறது தான். பட் இதோட கான்செப்ட் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ பார்த்தோம் அப்படின்னா இது வந்து கூகுள் டெவலப் பண்ணுது. ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நம்ம அவ்வளோவா யூஸ் பண்ணுறது கிடையாது. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளட்டர் விசஸ் காட்லின் போட்டு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், ரெண்டுக்குள்ள கம்பேரிசன் ரொம்ப சிம்பிளாக கிடைக்கும். ஓகேவா? ஃப்ளட்டர் போட்டோம் அப்படின்னா ஃப்ளட்டரில் நான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளட்டர் யூஸ் பண்ணி தான் மெயினாக நான் உங்களுக்கு ஒவ்வொரு கான்செப்ட் சொல்லித்தர போகிறேன். பட் இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அட்வான்ஸாக இருக்கும். பட் நீங்கள் அந்த ட்ரஸ்ட் பண்ணலாம். ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ அட்வான்ஸாக உங்களுக்கு ஒவ்வொரு விஷயம் சொல்லித்தர முடியுமோ நான் சொல்லித்தருவேன். அண்ட் ஆல்சோ மற்றது மாதிரி நான் வந்து ஒவ்வொரு விஷயத்தை ஹைட் பண்ணாமல் உங்களுக்கு ஜஸ்ட் பேசிக் டு அட்வான்ஸ் வந்து என்னென்ன பண்ணணும் அண்ட் எப்படி எப்படி நீங்கள் கற்றுக்கலாம் அப்படிங்கிற எல்லாமே ஃப்ரீயாக சொல்லித்தரப்போகிறேன். இப்போ நான் ஏன் ஃப்ரீயாக சொல்லித்தரேன் அப்படின்னு உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கலாம். பட் முக்கியமான விஷயம் என்னென்னா ஜஸ்ட் நான் கற்றுக்கிட்டேன், நீங்களும் கற்றுக்கணும். ஓகேவா? எனக்கு இப்போ பார்த்தோம் அப்படின்னா மணி டசன்ட் மேட்டர் அப்படிங்கிற மைண்டில் தான் நான் இருக்கேன். நான் வந்து நம்ம சேனல் நல்லா போனால் போதும் அப்படிங்கிற ஒரே தாட்டில் தான் இருக்கேன். இப்போ நான் மெயினாக என்னோட மோட்டிவ் என்னென்னா நம்ம சேனல் நல்லா க்ரோ ஆகணும். நான் ஒரு அகாடமி மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ண முடியுதோ யூடியூப்பில் ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ மெயின் மோட்டிவ் வந்து ஃப்ரீ. ஓகேவா? ஸோ எல்லாருமே கற்றுக்கணும். அண்ட் என்ன மாதிரி நிறைய பேர் கற்றுக்கணும்னு ட்ரீமில் இருப்பீங்கல்ல, ஸோ அவங்களுக்காக தான் மெயினாக இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எத்திக்கல் ஹேக்கிங்கோட கான்செப்ட் மட்டும் இப்போதைக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ண முடியாது. ஸோ அது மட்டும் நீங்கள் வந்து ஆப்பில் வந்து பெய்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆப்போட இன்ஃபர்மேஷன் கொஞ்ச நாள் லான்ச் பண்ணுறேன். ஸோ லான்ச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட் அதில் பெய்ட் பண்ணி படிச்சுக்கோங்க. பட் இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா பெய்ட், பட் ஃபியூச்சரில் அது வந்து கண்டிப்பாக ஒரு நாளில் அதோட கொஞ்சம் கம்மியான பேசிக்ஸ் வந்து நான் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுவேன். ஓகேவா? அந்த கான்செப்ட் வந்து நம்ம வந்து பெய்டில் போட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீயாக போட்டோம் அப்படின்னா எடுத்தவங்களுக்கு லாஸ் ஆயிரும். ஸோ அதனால் ஜஸ்ட் அது பெய்ட் தான். ஓகேவா? பட் ஆப் டெவலப்மெண்ட், வெப் டெவலப்மெண்ட், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஃப்ரீ தான். ஓகேவா? நீங்கள் அதில் எந்த டவுட்ஸுமே வச்சுக்க வேண்டாம். ஸோ அது எல்லாமே நான் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நான் ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ நீங்கள் ஜஸ்ட் அது வந்து சிம்பிளாக நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கற்றுக்கிற மாதிரி தமிழில் தான் இருக்கும். அண்ட் எல்லாமே ஹை குவாலிட்டியில் இருக்கும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள். அண்ட் 1K ரீச் பண்ணுறதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணி ஆகணும். ஸோ ஜஸ்ட் ஒரு தம்ஸ் அப் கொடுத்துட்டு பாருங்கள். ஸோ ஓகே, பார்க்குறேன். பாய்.